Praise the Lord. Praise the Lord. Afternoon is a very difficult time to be awake. உணவு அருந்தின பிறகு மதியான வேளை விழித்திருப்பது சரி கடினமான ஒரு காரியம். Because we are standing, we may not fall sleeping. நாங்கள் இருவரும் நின்று கொண்டிருப்பதனால் தூங்கி விழ முடியாது. And sitting is more comfortable, so you may sleep. அமர்ந்திருப்பது கொஞ்சம் சொகுசாக இருப்பதால் நீங்கள் உறங்க வாய்ப்பிருக்கிறது. Even if you sleep, it is okay. நீங்கள் தூங்கினாலும் பரவாயில்லை. Because the word of God says that even if you are sleeping or even if you are awake, when the Lord comes, we must go. ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது நாம் விழித்திருந்தாலும் தூங்கி இருந்தாலும் அவர் வரும் வேளையில் நாம் போக வேண்டும் என்று. And Jesus also told, where 2 or 3 are gathered in my name, I am in their midst. இயேசு கிறிஸ்து கூட கூறினார், எங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் அவர் இருப்பதாக கூறினார். The minimum number is 2 or 3. எத்தனை பேர் தேவை என கேட்டால் 2 அல்லது 3 பேர் இருந்தால் போதும். Devana Sanitham, for the presence of the Lord, the minimum needed number is 2. தேவனுடைய பிரசன்னம் வருவதற்கு தேவைப்படுகிற எண்ணிக்கை 2 அல்லது 3 தான். So where there is a family, there is a husband and wife. The 2 are there, right? ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி என்று 2 பேர் இருக்கிறார்கள் அல்லவா? And if you are one in your heart and mind, நம் மனதில் கணவனும் மனைவியும் ஒருவராய் இருந்தார்கள் என்றால், the Lord has promised he will be in between both of you. தேவன் அவர் அந்த கணவன் மனைவி மத்தியில் இருப்பதாக வாக்களித்துள்ளார். This applies to even brothers and sisters also. இது சகோதர சகோதரிகளுக்கு கூட சரிப்படும். If both of us, myself and brother Praveen, we have come together, we have come in the name of Jesus and we are facing each other, where is Jesus Christ? நானும் சகோதரரும் ஆண்டவருடைய நாமத்தில் ஒன்றாய் வந்திருக்கிறோம் என்றால் தேவன் எங்க இருக்கிறார்? எங்க இருக்கா சொல்லியா? இப்படி இருக்கா? இப்படி இருக்கா இல்ல? So in the family, husbands and wives should always remember, if you are the children of God, whenever you speak to one another or even when you sit together, the Lord is between you. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒரு கணவனும் மனைவியும் எப்பொழுது பேசினாலும் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பேசும்போது அவர்களுக்கு மத்தியில் தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. Jesus will not lie. தேவன் பொய்யுரைக்க மாட்டார். So what he has promised, he will do. அவர் என்ன வாக்களித்தாரோ அதை கண்டிப்பாக செய்வார். But if Jesus is between myself and my wife, when we speak, I will be very careful, right? எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இடையே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றால் நான் என்ன பேசினாலும் அதை கொஞ்சம் கவனமாக பேசுவேன் அல்லவா? Okay, you husbands and wife, how do you talk to one another? Always is it in the same tone? நீங்கள் கணவன் மனைவி மத்தியில் எப்படி பேசுவீர்கள்? எப்பொழுதும் ஒரே மாதிரியான சத்தத்தோடு தான் பேசுவீர்களா? அமைதலோடும்? At least sometimes you raise your voice, either the husband or the wife. Is it right? சில நேரங்களில் கணவனோ அல்லது மனைவியோ கொஞ்சம் உரக்க பேசுவார்கள் அல்லவா? எப்பொழுதான இது? when is it that you are very close and even if you speak like this your wife can hear, but then why do I shout? கணவனும் மனைவியும் அடுத்து இருக்கின்ற அந்த சமயத்திலும் நான் மெதுவாக முறுமுறுத்தால் கூட அவர்கள் கேட்கும் அந்த தொலைவில் இருந்த பொழுதும் ஏன் நாம் சத்தமாக பேசுகிறோம், ஏன் உரக்க கூறுகிறோம்? You must tell that. Why? We are very close, a small voice is enough, but then I shout at my wife. Why do I do that? நாங்கள் இருவரும் அடுத்தடுத்து இருக்கும் பொழுது ஒரு மெல்லிய சத்தத்தில் பேசினால் கூட கேட்க முடியும். அப்படி இருந்தும் ஏன் நான் உரக்க பேசுகிறேன்? அதை நீங்கள் கூறுங்கள். What must be the reason? என்ன காரணமாக இருக்கும்? தெற்றியாலுங்கள் கோபம். Okay. Any other answer? கோபம் தானே இது வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. நான் பெரிய ஆளு தானே ஆச்சு இருந்ததானா? No one is there in between both of them. Oh, so they forget that Jesus is in between them, right?
அவர்கள் இருவரும் அவர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மறந்திருக்க கூடும். There can be another reason also. இன்னொரு காரணம் கூட உண்டாகலாம். Our hearts are far away. எங்கள் இருவருடைய இதயமும் வெகு தூரத்தில் இருக்கிறது. Because if I stand here, if I go still further, if my heart goes further, I will have to shout. என்னுடைய இது போன்று நான் விலகி போனால், என்னுடைய இதயம் என் மனைவியை விட்டு விலகி போனால், நான் உரக்க பேசினால் தான் கேட்கும். அப்ப ஹிருதயம் பாடியில் இருந்து வெளியில போயிருக்கு. இதயமானது உடலில் சரீரத்திலிருந்து வெளியே போய் விட்டது. That is very dangerous. அது மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை. ஹிருதயம் வெளியில் வந்தால் dangerous அல்ல? சரீரத்திலிருந்து இதயம் வெளியே போனால் அது ஆபத்து அல்லவா? So we must remember that Jesus is between us. நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து நம் இடையில் இருக்கிறார், மத்தியில் இருக்கிறார். Yeah. And recently I was reading an article. அடுத்த சமயத்தில் நான் ஒரு நியூஸ் பேப்பர் அல்ல ஒரு ஆர்டிகல் ஒரு லேகனம். Yeah, I was reading. Anyway, there I read like this: the longest sentence in English language is I will. You know, that is in English language. In Malayalam, in Tamil we will change it. Okay. அவர் ஒரு வாசித்துக் கொண்டிருந்த போது அது எழுதியிருந்தது என்னவென்றால், ஆங்கிலத்தில் மிகவும் நீளமான ஒரு வாக்கியம் என்னவென்றால் I will. Only two words. I will. See, all of you who got married, I don't know in which church or in which place you are married, but generally for Christian marriage, both of you take vows, you know, covenant vows. உங்கள் திருமணம் நடந்த போது எந்த சபையில வேண்டாலும் இருக்கலாம், ஆனால் திருமணத்தின் போது நாம் சில உடன்படிக்கை செய்து கொள்வோம் அல்லவா? So the minister asked the husband, you know, the groom, will you love her, will you cherish her, will you look after her? All these things questions are asked and his answer is I will. அப்போ அந்த திருமணத்தின் போது திருமணத்தை செய்து வருகிற பாஸ்டரானவர் அந்த மணமகனோடு கேட்பார், நீ உன் மனைவியை, இந்த பெண்ணை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்வாயா, நன்காக சிநேகிப்பாயா, நன்காக பார்த்து கொள்வாயா என்று கேட்பார். அதில் அனைத்திற்கும் அவர் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லுவார். அது in Tamil you say நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆமா, ஆம் என்று கூறுவோம். ஆமென், ஆமென், ஆமென். So the same with the wife also. அதுபோல தான் மனைவியும் கூறுவார். So how can that become, that single word amen or ama, how can it become the longest sentence in our Tamil language? இந்த ஆம் என்ற ஒரு சொல் எப்படி நம்முடைய மொழியில் ஒரு பெரிய வாக்கியமாக மாறக்கூடும்? எப்படிதான்? It is to be remembered lifelong till we die. We still will remember that I have promised that I will do this. ஏனென்றால் மரணம் அவர்கள் இருவரையும் பிரிக்கும் மட்டும் இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் அதை செய்வேன், ஆம் என்று ஒப்புக்கொண்டதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். There are families, couples with different age groups. I know here most of them are middle aged and some are very senior. How many have lost their life partners among this group, you know? Their wife or husband, how many you have lost through death? இங்கு பல தம்பதிகள் இருக்கிறீர்கள். அதில் கொஞ்சம் பேர் சிறு வயதும் கொஞ்சம் பேர் அதிக வயதும் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். உங்களில் யாராவது உங்கள் கணவரையோ அல்லது மனைவியோ இழந்திருக்கிறீர்களா மரணத்தினால்? அப்படி இழந்த யாரேனும் ஆட்கள் இருக்கிறீர்களா? Can you raise your hands if anybody is like that, who is now single, now alone? இப்பொழுது திருமணமாகி தன்னுடைய கணவனையோ மனைவியோ இழந்த யாரெങ്കിലും இங்கு இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். Nobody. No. So your life partner is alive and still with you. Okay. உங்களுடைய வாழ்க்கை துணையானவர் உங்களுடன் தான் இருக்கிறார் அல்லவா இப்பொழுது? But you know, after we lose your life partner, then there is no use of, you know, grieving or, you know, regretting about what you should have done when he or she were alive. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை துணையானவர் துணைவாளரோ துணைவாளியோ அவர்கள் இறந்த பிறகு ஐயோ நான் இதை செய்திருந்திருக்கலாமோ, ஐயோ நான் இப்படி செய்திருந்திருக்கலாமோ என்று வருத்தப்பட்டு எந்த ஒரு காரியமும் இல்லை. We will read a couple of verses from 1 Corinthians chapter 7. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிப்போம். Verse 3 and 4. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். The husband must fulfill his duty to his wife and likewise also the wife to her husband.
புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். The husband and wife, can you just tell, if you are, awake, you will be able to quickly respond. So, what are some of the duties of a husband? Can you tell? Okay, husband duty. இப்பொழுது நீங்கள் விழித்திருந்தீர்களானால் நான் கேட்க போகும் இந்த கேள்விக்கு உடனடியாக பதில் கூற முடியும். புருஷனுக்குரிய கடமைகள் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? We read that husband must fulfill his duty to his wife. நாம் என்ன வாசித்தோம் என்றால் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் என்று. அதே. If we ask sisters, they will immediately come with at least 10-15 duties. நாம் சகோதரிகளிடத்து இந்த கேள்வியை கேட்டோமானால் அவர்கள் உடனடியாக ஒரு 10-15 கடமைகளை பற்றி கூறுவார்கள். Their husband's duty. கணவரை குறித்துள்ள கடமையை அவர்கள் அதுபோல கூறுவார்கள். So husbands are few, but still I will ask you, you please tell at least one person one duty to your wife which God expects from you. சகோதரர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீர்கள், இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மனைவிக்குரிய கடமைகள் என்னவென்று ஏதெങ്കിലും ஒன்றை ஒவ்வொருத்தராக கூறலாம். ஓகே, ஜெயசிங் பிரதர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். மனைவியுடைய கடமை என்ன? மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை. நீங்களுடைய கடமை மனைவிக்கு. உங்களுடைய கடமை. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அன்பு கூறுதல். You must love. Okay. Others, anybody? வீட்டு. Okay. அடுத்த சகோதரர் கூட சொல்லலாம். கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? ஒன்று அன்பு கூறுதல் என்று கூறியிருக்கிறார் சகோதரர். Others can say, don't be shy, whatever you think it is, even if you are not doing it, it is okay. But sorry. கிறிஸ்து சபையை நேசிப்பது போல கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். Oh, that is all very highly philosophical thing. Okay, that is love. Number அன்பு காட்டுது same thing, but the quality is being mentioned, like Jesus Christ loved the church, I must love my wife. Right, perfectly right. Okay, அது சரியானது. நீங்கள் கூச்சப்படாமல் சொல்லலாம் என்று கூறுகிறார். So the duty, okay, anybody else? It's loving your wife. Okay, fine. வேற யாரோ சகோதரர் கூறுங்கள். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்றத அவங்களுக்கு நிறைவேற்றுறது. Whatever their expectations are, to fulfill that. Okay, so how do you know their expectations? So we have to ask them, na? அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியும், அவர்களை கேட்டால் அல்லவா தெரியும். So without your wife telling, can you tell something which is your duty to your wife other than loving? உங்கள் மனைவியை கேட்காமல் உங்களுடைய கடமை, மனைவி காட்ட வேண்டிய கடமை என்னவென்று கூற முடியுமா? அன்பு கூறுதலை தவிர்த்து வேற ஏதெങ്കിലും ஒரு கடமையை நீங்கள் கூற முடியுமா? அது Okay, I understood. Share the household chores. Right answer. So that brother with the red shirt, you can say one duty other than all these things. Red shirt. So love, then helping in household work when she is very tired and when she has too much of work. Good. Then loving as Christ loved the church. All right. Okay. Then குழந்தைகள மனைவி as the wife takes care of the children, to take care of the children like the wife does. Oh, acha, to share in taking care of the children. So that is only when children are born. So those who are newly married, of course, they don't have that duty, right? புதிதாய் திருமணமானவர்களுக்கு அந்த கடமை இல்லை அல்லவா? Now we will ask our sisters, wives, what is you tell just one duty, one sister, one each, to your husband. One duty each. Wife of duty to husband. No, her duty. That means a wife's duty. இப்பொழுது சகோதரிகளிடத்து கேட்போம், மனைவி தன் கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்னவென்று நினைக்கிறீர்கள்? ஒவ்வொருத்தராக சொல்லலாம். சமைத்தல், to cook. Oh, to cooking. Husband should do the cooking. கணவன் தான் சமைக்க வேண்டும். The wife is full time working outside. நீங்க முழு நேரம் வெளியே வேலை பார்க்கிறவராக இருக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று கேட்கிறார். Yeah. Okay, helping in cooking. Then anything else?
when husband Yeah. is sick to take Right, care of him. Right. Okay. Suppose the husband never gets sick, then what you will do? கணவன் எப்பொழுதுமே நோய்வாய்ப்படவில்லை என்று எடுத்துக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் கடமை என்ன என்று கேட்கிறார். So another sister can say, Once he comes home after his long day to Yeah. take care of him. okay, that is good. I understood. Okay, fine. Then any other answer? Any other duty? Somebody elderly sisters also. Sorry, sister. ஒருத்தர் சொல்லுங்க. To obey husband. To submit. Submit okay, to to the submit. husband. Why? Sister? Wonderful. Loving and submitting. Okay. To have a physical body for husband. Okay, wonderful. I was coming to that because all the other duties, normally we know and we discuss. மற்ற அனைத்து கடமைகளையும் நமக்கு தெரியும், நாம் அதை பேசுவது உண்டு. Because I think this sister has read the next verse also. இந்த சகோதரி அடுத்த வசனத்தையும் கூட படித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். We will read verse 4. நான்காவது வசனத்தை நாம் படிப்போம். The wife does not have authority over her own body. மனைவியானவள் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல. But who has authority? அந்த அதிகாரம் யாருக்கு உண்டு? Your husband has authority over your body. புருஷனுக்கே அந்த அதிகாரம் உண்டு. But this is not a one way traffic. இது ஒரு வழி போக்குவரத்து அல்ல. Let us read that verse completely. அந்த வசனத்தை நாம் முழுவதாக படிக்கலாம். Likewise also, புருஷனே அதற்கு அதிகாரி, அப்படியே புருஷனும் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல. But the wife has. Yes. மனைவி அதற்கு அதிகாரி. Okay. So this is one area which makes many families family lives miserable. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் பல குடும்பங்கள் தவறிவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை மிக கடினமானதாக மாறிவிடுகிறது. But if you don't read these things in the correct way, it can become a very dangerous thing also. This verse. இந்த நான்காம் வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளாவிட்டால் அதுவும் நமக்கு ஆபத்தாக முடிந்துவிடக் கூடும். So the husband reads this and say, the word of God tells me that I have authority over my wife's body. ஒரு கணவன் இந்த வசனத்தை வாசித்துவிட்டு ஆண்டவருடைய வசனம் இப்படி கூறுகிறது, உன் சரீரத்திற்கு நானே அதிகாரி என்று கூறினால், then when he gets very angry, he beats her. அப்பொழுது எப்போதாகிலும் அவனுக்கு மிகவும் கோபம் வந்து அவளை அடித்தால், is this the authority that the husband has over his wife? அந்த அதிகாரமா கணவனுக்கு மனைவியின் மீது கொடுக்கப்பட்டுள்ளது? The wife also can think. மனைவி அதுபோல் யோசிக்கலாம் அல்லவா? அடுத்த வசனம் அப்படி அல்லவா கூறுகிறது. Paul has written in the epistle to the Corinthians chapter 7 verse 4 that I have authority over my husband's body. இந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி பவுல் எழுதியிருக்கிறார், மனைவி அப்படியே புருஷனும் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவி அதற்கு அதிகாரி என்று. So the wife has authority over the husband's body. மனைவியும் புருஷனுடைய சரீரத்திற்கு அதிகாரியாய் இருக்கிறார். So I will not cook any food for 3 days. அதனால் நான் 3 நாட்களுக்கு சமைக்க போவதில்லை என்று சொன்னால், let him starve. நீ பட்டினியாய் கிட என்று விட்டுவிட்டால், because I have authority over his body. ஏனென்றால் உன் சரீரத்திற்கு நானே அதிகாரி என்று மனைவி கூறினால். But this verse doesn't tell any of these things. இந்த மேற்கூறிய ஒரு காரியத்தையும் இந்த வசனம் குறிக்கவில்லை. When we read verse 5, it will be very clear. 5ஆம் வசனத்தை நாம் வாசித்தால் நமக்கு இன்னும் கூட நன்றாக விளங்கும். Stop depriving one another so that you may devote yourself to prayer and come together again, so that Satan will not tempt you because of your lack of self control. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்கள் விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். Is it coming in that stop depriving one another? It is not coming in Tamil, I think, no? Stop depriving one another. சில காலம் பிரிந்திருக்க வேண்டாம் என்று. Yeah. Not to be separated. Okay, that doesn't give the full correct meaning. Depriving means, when you are not getting any food, it is a natural need of the human body.
Okay, food is a natural need of the human body. இங்கு தமிழில் பிரிந்திருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கில வாக்கியத்தில் எப்படி இருக்கின்றால் டிப்ரைவ் என்ற வேர்ட் யூஸ் I'm செய்யப்பட்டுள்ளது. telling an example, so அந்த அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் நம்முடைய இயற்கையாகவே நம்முடைய சரீரத்திற்கு உணவு தேவையானது. ஆனால் food is needed. நம்முடைய சரீரத்திற்கு இயற்கையாகவே உணவு தேவை அன்றாட ஜீவியத்திற்கு. When you are fasting, it is a different thing. நாம் உபவாசிக்கும் போது அது ஒரு வேறு காரியமா. But Bible says that even either husband or wife fasting also should be with mutual consent. ஒரு கணவனும் மனைவியும் உபவாசம் செய்தால் கூட அது இருவருடைய சம்மதத்திற்கு அப்புறமே அவர்கள் அப்படி செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. But there are many families where the wives are continuously on fast. சில குடும்பங்களில் மனைவிகள் தங்கள் தொடர்ந்து உபவாசத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். It's about 10 months back we had one young couple married in our church. ஒரு 10 மாதங்களுக்கு முன்பாக எங்களுடைய சபையில் ஒரு தம்பதி திருமணம் செய்து கொண்டனர். That bride was from another church, not our church. அந்த பெண்மணி மற்றொரு சபையிலிருந்து வந்தவர். So she was she is a very religious sister, very young. அவர் மிகவும் சிறிய வயதானவர், நல்ல தேவபக்தி நிறைந்தவர். But most of the time she is fasting. கூடுதலான சமயத்தில் அவர்கள் தொடர்ந்து உபவாசம் செய்து கொண்டே இருந்து கொண்டிருந்தார். Then when I talked to this husband and wife about this, I came to know one thing. இதை குறித்து நான் அவர்களுக்கு அந்த கணவன் மனைவியிடம் பேசிய போது எனக்கு ஒன்று தெரிந்தது. She has come to her husband's house. அவர் தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கு வந்துள்ளார். Her husband's father has passed away 2 years back. கணவருடைய தகப்பனார் 2 வருடங்களுக்கு முன்பாக இறந்து விட்டார். So her mother-in-law is in the house. அப்பொழுது அவருடைய மாமியார் வீட்டில் இருக்கிறார். So naturally she has to help her in the kitchen. அப்பொழுது மாமியார் தனியாக இருக்கிறபடியால் அவருக்கு சமையலறையில் இவர்கள் உதவ வேண்டும் அல்லவா. So she has found out a way of escape. அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அவர் ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டார். Out of 7 days a week, 3 days I am fasting. வாரத்தில் 7 நாட்களில் 3 நாள் உபவாசம் செய்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார். But she may be eating biscuits and all in her room. அவர்களுடைய முறியிலிருந்து அவர் பிஸ்கட் இதெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருப்பார். Actually, unfortunately, the mother-in-law comes to the church, but she is not a born again believer. வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்றால் அந்த மாமியாரானவர் நம்முடைய சபைக்கு வருவார், ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அல்ல. So these things can happen. இது போன்ற காரியங்கள் கூட நடக்க வாய்ப்பு இருக்கிறது. So food is needed for our physical body. நம்முடைய சரீரத்திற்கு உணவு மிகவும் அவசியமானது. But going without food other than fasting is depriving the body of food. இந்த உபவாசம் அல்லாது வேறு எந்த ஒரு காரியத்திற்காகவும் நம் சரீரத்திற்கு தேவையான உணவை கொடுக்காமல் இருப்பது தவறான காரியம். அது அந்த டிப்ரைவ் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாகும். So all of you agree that food is good and needed for our body? நம்முடைய சரீரத்திற்கு உணவு தேவை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா அனைவரும்? Not all kinds of food. எல்லா விதமான சாப்பாடுகளும் அல்ல. Junk food is not good. நாம் நொறுக்கு தீனி தின்போம் அல்லவா, அந்த மாதிரி சாப்பாடு அல்ல. Stolen food is not good. திருட்டு உணவு அல்ல. Police may come to your house. போலீஸ் வந்து விடுவார் அங்கடி செய்தால். So you need to have healthy hygienic food. நாம் தினமும் ஒரு ஆரோக்கியமான சுத்தமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? Yeah. So when God created Adam and Eve, தேவன் ஆதாம் ஏவாளை படைத்தபோது He blessed this new couple. அந்த புதுமண தம்பதியினரை அவர் ஆசீர்வதித்தார். What was the blessing? என்ன அந்த ஆசீர்வாதமாய் இருந்தது? Some of you can say. யாரெങ്കിലും சொல்லுங்கள். Other different thing, but before that he blessed them. அதற்கு முன்பு ஒரு ஆசீர்வாதம் செய்தார். பலுகி பெருகி பூமியை. You must multiply, you must have children. Okay, பலுகி பெருகி குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். Okay. And was it before they eat that kani தின்ன முன்னாடி or பின்னாடி? எப்பளா அந்த பழத்தை உண்வதற்கு முன்பா பின்பா? அது முன்பு. And one very simple silly question I am asking you, how can they multiply? அவர்கள் எப்படி பலுகி பெருக முடியும்? You need not answer, but they need to have sexual relation. நீங்கள் அதை பதில் கூற வேண்டாம், ஆனால் உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிய வேண்டும் என்று. There are some believers in the world even now who thinks that sex is something evil and it has come into human race because of the fall.
வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்றால் சில சபைகளில் சில சகோதரர்கள் இந்த உடல் உறவு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் உடல் உறவை ஒரு கெட்ட காரியம் என்று நினைத்து கொண்டு அது பாவத்தினால் வந்தது என்று தங்களை தாங்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைத்து Does any of you think like that? நீங்கள் யாரெങ്കിലും அதுபோல் நினைக்கிறீர்களா? கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள உடல் உறவு தவறு என்று? Please remove that from your mind. அப்படி நினைக்கவில்லை என்றால் நீங்கள் அதை தயவு செய்து உங்கள் மனதிலிருந்து மாற்றி விடுங்கள். And there are some believers, some very good believers in the world, சில நல்ல சகோதரர்கள் விசுவாசிகள் இருக்கிறார்கள், who are followers of Mahatma Gandhi. மகாத்மா காந்தியை பின்தொடர்கிற சகோதரர்கள் இருக்கிறார்கள். Openly they won't admit it. அவர்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் எல்லாருக்கும் முன்பாக. I have read the autobiography of Gandhiji. மகாத்மா காந்தியுடைய சுய வரலாற்றை நான் வாசித்திருக்கிறேன். My experiments with truth. My experiments with truth என்ற அந்த புத்தகத்தை. He believed that அவர் என்ன விசுவாசித்தார் என்ற நம்பினார் என்றால் sex should be only for procreation. அவர் இந்த உடலுறவு என்பது பிள்ளை பேறு பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம்தான் அதை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் நம்பியிருந்தார். Is it a biblical instruction? வேதாகமத்தில் அப்படி கூறப்பட்டிருக்கிறதா? No, it's not. அப்படி கூறப்படவில்லை. God has given richly for us everything to enjoy. There is an expression like that in the Bible, in Corinthians. கொரிந்தியர் புத்தகத்தில் தேவன் அனைத்தையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்துள்ளார் என்று ஒரு வசனம் உண்டு. Food is one of those good things. உணவும் அதுபோல ஒரு நல்ல விஷயம்தான். The ability to sleep and take rest is a good thing. நாம் தூங்கி எழுந்திருப்பதும் கூட ஒரு நல்ல விஷயம்தான். And there are so many good things. அதுபோன்ற பல நல்ல விஷயங்கள் இருக்கிறது. And among them sex also is a good thing. அவற்றுள் இந்த கணவன் மனைவி இடையில் உள்ள உடலுறவு என்பதும் ஒரு நல்ல காரியம்தான். But when does sex becomes something evil? அந்த நல்ல காரியம் எப்பொழுது தீமையாக மாறுகிறது? Like food, உணவை போல stolen bread is dangerous. மற்றவரிடத்திலிருந்து திருடி நாம் சாப்பிட்டால், ஒரு திருடி ஒரு அப்பத்தை சாப்பிட்டால் அது தவறு. Junk food is dangerous. இந்த பொருள் நொறுக்கு தீனி தின்பதும் தவறு. And a rotten bread or something also will cause sickness to you. கெட்டு போன ஒரு உணவை சாப்பிட்டோமானால் அது நமக்கு நோயை உண்டுபடுத்தலாம். So, but one thing all husbands and all wives should realize. எல்லா கணவன் மனைவியும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், men are different from women. ஆண்கள் பெண்கள் தம்மில் வித்தியாசம் உண்டு. God has created us like that. தேவன் நம்மை அப்படித்தான் படைத்திருக்கிறார். For men generally the sexual urge is more than women. கணவன் ஆண்களுக்கு இது போல உடலுறவுக்கான அந்த ஒரு அர்ஜ் என்பது பெண்களை காட்டிலும் கூடுதலாக உண்டு. But women generally they like to have security in their life and they want to be loved. ஆனால் மனைவி பெண்ணுக்கோ அப்படி அல்ல. அவர்களுடைய வாழ்வில் ஒரு செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு அவசியம். அவர்களை கணவன் நேசிக்க வேண்டும் என்று அவர்கள் அதிகம் விரும்புவார்கள். They are not against sex, but their primary interest is love. My husband should love me and my husband should be a resting place for me. ஒரு பெண்ணானவள் என்ன எதிர்பார்ப்பாள் என்றால், தன்னுடைய கணவனானவர் அவளை நேசிக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய முதல் காரியமாக இருக்கும். அவர்கள் உடலுறவுக்கு எதிர்த்தவர்கள் அல்ல. அதை காட்டிலும் கணவன் தன்னை நேசிக்க வேண்டும், அவரிடத்தில் நாம் சென்று இளைப்பாறுதல் அடையக்கூடிய ஒரு நபராய் அவர் இருக்க வேண்டும் என்று ஒரு பெண் விரும்புவார் என்கிறார். Do you sisters agree with me? அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா சகோதரிகளே? Yeah, generally that is true. அது பொதுவான ஒரு உண்மை. But men on the other hand are more controlled by their emotions, their sight and all like that, ஆனால் ஆண்களுக்கோ அப்படி அல்ல. அவர்கள் ஒரு உணர்ச்சியிலும் தாங்கள் காண்பதிலும் அதன் மூலமாக கொஞ்சம் அதிகம் எமோஷன்ஸ் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். And every godly husband would definitely like to have a submissive wife. ஒரு தேவனுக்கு பயந்த எந்த ஒரு கணவனாக இருந்தாலும் தனக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனைவி அவர் விரும்புவார். I think you are familiar with that passage in Ephesians where chapter 5, the responsibilities of wives and husbands are given. எபேசியருக்கு எழுதின நிருபத்தின் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த வசனத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். We are not going to go into detail. நாம் அதை விவரமாக பார்க்க போவதில்லை. But one thing
you must notice from that passage, that is from verse 22 onwards. 22 எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனங்களிலிருந்து. Wives, it is addressed to wives. இது மனைவிகளை குறித்து முதலில் கூறப்படுகிறது. மனைவிகளே. And verse 25 begins with husbands. 25ஆம் வசனம் புருஷர்களை குறித்து கூறப்படுகிறது. புருஷர்களே என்று தொடங்குகிறது. Nowadays the art of writing letters and sending it through post is almost over. இந்த காலத்தில் நாம் பழைய காலத்தில் கடிதம் எழுதி அனுப்பி கொண்டிருந்தோம் அல்லவா, அது போன்று இப்பொழுது நாம் செய்வதில்லை. People have messages, okay, how do we send messages? இப்போ நாம் ஒரு காரியத்தை மற்றவருக்கு அறிவிக்க வேண்டும் என்றால் அந்த செய்தியை எப்படி அனுப்புகிறோம்? Phone, WhatsApp, lot of things are there. You can quickly communicate, right? துரிதமாக நாம் மற்றவரிடம் தொடர்பு கொள்ளுமாக பலவிதமான தொழில்நுட்பங்கள் இப்போ வளர்ந்து விட்டது. But in earlier days, when a letter comes addressed to somebody else in the office, if you are working in an office, you will never open that letter. ஆனால் பழைய காலத்தில் எப்படி இருந்தது, நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் பேரில் ஒரு கடிதம் வந்தால் அதை வேறு யாரும் திறக்க மாட்டார்கள். Even now also, even if you have another person's phone and you see a letter addressed to him or her, it is good and wise not to read that letter, because that is not addressed to you. இப்பொழுதும் இந்த காலத்திலும் கூட உங்கள் கையில் மற்றொரு நபருடைய போன் இருந்தால் அதில் அவருக்கு யாரெങ്കിലും ஒரு செய்தி அனுப்பியிருந்தால் அதை துறந்து பார்க்காதிருப்பது நல்ல காரியம். So I will request all the husbands now to listen to me. எல்லா சகோதரர்களும், புருஷர்களாகிய சகோதரர்களும் என்னிடத்தில் கவனமாய் கேளுங்கள். If you have the Bible open, just see verse 22. எபேசியர் 5:22ஆம் அதிகாரம், 22ஆம் வசனம். அதுல அட்ரஸ் என்னதான் இருக்கு இக்கத்தின், which is the address? அது யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது? அந்த 22ஆம் வசனம் எப்படி தொடங்குகிறது? It is a small letter of 3 verses. 3 வாக்கியங்கள் அடங்கிய ஒரு சின்ன கடிதமாக அது இருக்கிறது. பிரதர்ஸ் சொல்லுங்க, அட்ரஸ் யாருட இருக்கு? அந்த முகவரி யாருக்காக இருக்கிறது? அது மனைவி தான் அட்ரஸ் இருக்கு இல்ல? மனைவிக்கு அல்லவா அது எழுதப்பட்டிருக்கிறது. So will you open that and read it? அதை நீங்கள் திறந்து படிப்பீர்களா? Because it is in the Bible, we read it. I also read it. But suppose it is a letter addressed to another person, we will not read it. இது வேதாகமத்தில் இருப்பதனால் நாம் படிப்போம், நானும் கூட படிப்பேன். ஆனால் இதுவே ஒரு கடிதாசி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் படிப்பீர்களா? Now sisters, அதுபோல சகோதரிகளே, from verse 25 onwards, 25ஆம் வசனத்திலிருந்து 29 வரை, 29 வரை, 25 முதல் 29 வரை, need not read it, but which is the address? What is the address given in that letter? அது யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? புருஷர்களுக்கு. புருஷன் தான் எழுதி இருக்கல. But usually what happens is, when we read this passage of the Bible, husbands read the wives' letters and wives read only the husbands' letters. இது போன்ற வசனங்கள் எப்படி ஆகும் என்றால், இது சில சமயம் மனைவிகள் கணவனுக்கு எழுதியதும் கணவன்மார் மனைவிக்கு எழுதியதை மாத்திரம் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். The focus or the substance of the letter to the wives is submit to your husband as the church submits to the Lord Jesus Christ. சபையானது கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருங்கள் என்று அந்த இதில் எழுதி இருக்கிறது. And the gist of the letters to the husbands is, love your wives just as Christ loved the church. இது கணவர்களுக்கு எழுதிய அந்த 25 முதல் 29 வசனத்தின் சுருக்கம் என்னவென்று கேட்டால், புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் என்பதே. Some time ago I have wondered, why the Lord has written like this to husbands and wives differently. சில சமயங்களில் நான் யோசித்து பார்ப்பதுண்டு, ஏன் தேவன் மனைவிக்கும் புருஷனுக்கும் இது போன்று கடிதங்கள் வெவ்வேறாக எழுதியுள்ளார் என்று. It is because for husbands the most difficult thing for any husband is to love his wife as Christ loved the church.
இது ஏன் என்று கேட்டீர்களானால், எந்த ஒரு கணவனுக்கும் மிகவும் கடினமான காரியம் என்னவென்றால், கிறிஸ்து சபையை நேசித்தது போல தன்னுடைய மனைவியை நேசிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. So the husbands have to be given that instruction very clearly. அதனால்தான் புருஷன்மார்களுக்கு அந்த வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And for any wife, the most difficult thing, if you sincerely ask them, they will say, the most difficult thing is submitting to my husband like I submit to Jesus. அதுபோல மனைவிகளிடத்தில், சகோதரிகளிடத்தில் நாம் கேட்டோமானால், எது உங்களுக்கு மிகவும் கடினமான காரியம் என்று கேட்டால் அவர்கள் கூட சொல்லுவார்கள், நான் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல மனைவி தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிதல் மிகவும் கஷ்டமான ஒரு காரியம் என்று கூறுவார். I know in our own strength, as we were hearing in the morning, we will struggle, we will toil, but we will not succeed. But with the power of the Holy Spirit, we can obey these commands. நாம் காலையில் கூட கேட்டோம், நாம் நம்முடைய சொந்த பலத்தில் எவ்வளவு சிரமித்தாலும் அது நம்மால் செய்யக்கூடாது போகும். ஆனால் தேவனுடைய ஆவியானவருடைய பலத்தினால் நம்மால் இதை மேற்கொள்ள முடியும், இதை செய்ய முடியும், கீழ்ப்படிய முடியும். So one more word to the husbands in this context, that is verse 28. புருஷன்மார்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு வசனம் 28ஆம் வசனம். Sisters can see that, but brothers must specially focus on that. சகோதரிகள் அதை பார்க்கலாம், ஆனால் சகோதரர்கள் அதை நன்காக கவனித்து படிக்க வேண்டும். So husbands ought also to love their own wives as their own bodies. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து, he who loves his own wife loves himself. சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். Let me ask you, dear brothers, do you love your body? நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன், சகோதரர்களே, உங்கள் சரீரங்களை நீங்கள் நேசிக்கிறீர்களா? Some may say, I don't love my body because Jesus told hate yourself, so I hate my body. இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய சரீரங்களை வெறுக்க வேண்டும் என்று கூறினதால் நான் வெறுக்கிறேன் என்று கூறுகிறீர்களா? But when you have an injury hitting against a stone, your toe is injured, will you take care of that? ஒரு கல்லில் அடிபட்டு உங்கள் கால் விரலில் எந்தெங்கிலும் ஒரு காயம் ஏற்பட்டால் அதை சரி செய்ய சிரமப்படுவீர்கள் அல்லவா? So definitely we love our bodies, right? கண்டிப்பாக நாம் நம்முடைய சரீரங்களை நேசிக்கின்றோம் அல்லவா? So just like we love our bodies, we must love our wives also. நம் சரீரங்களை எந்த விதமாக நாம் நேசிக்கிறோமோ அதே போல் மனைவியையும் நேசிக்க வேண்டும். Because in marriage the two have become one. ஏனென்றால் திருமணத்தில் இருவர் ஒருவராக ஆகிவிட்டார். They have become one body. அவர்கள் ஒரே சரீரமாக மாறிவிட்டார்கள். It is a mystery. அது ஒரு வியப்பான ஒரு காரியம். This happens not only in sexual union, இது உடலுறவில் மாத்திரமல்ல, even otherwise, mystically before God, a husband and wife are no more two bodies, they are one body. தேவனுக்கு முன்பாக எல்லா விதத்திலும் கணவனும் மனைவியும் ஒரே ஒரு சரீரமாக மாறிவிடுகிறார்கள். In Genesis 1 we read that God first created man. ஆதியாகமம் 1 நாம் வாசிக்கிறோம், தேவன் முதலில் மனிதனை படைத்தான், ஆதாமை படைத்தார். And Adam was created, he was named later, but God created the man and the woman together when he created the first person. We need not read that, we actually God created the first human being, and Eve was also inside Adam. ஆதாம் முதலில் மனிதனை படைத்தபோது, தேவன் முதலில் ஆதாமை படைத்தபோது அவருக்குள் ஈவும் இருந்தார், ஏவாளும் இருந்தார். So Ephesians 5:28 reads like that, he who loves his own wife loves himself. அதேபோல் எபேசியர் 5:28 எழுதியுள்ளது, தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். For no one, next verse, no one ever hated his own flesh. அடுத்த வசனத்தில் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே என்று எழுதியிருக்கிறது. So when you have an injury in your body, நம்முடைய சரீரத்தில் ஏதெങ്കിലും ஒரு காயம் ஏற்பட்டால், because we love our body, நம் சரீரத்தை நாம் நேசிப்பதன் காரணமாக, it is the temple of God, அது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, we take care of the body. அதனால் அந்த சரீரத்தை நாம் சரி செய்து கொள்கிறோம். But suppose you bring injury to your own body, ஆனால் நீங்களே சொந்தமாக உங்களுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொண்டால், hitting against a stone unknowingly may cause injury to your toe. நம்மளை அறியாது நாம் ஒரு கல்லில் போய் இடறினோமானால் அது நம்மளுடைய ஒரு கால் விரலிலே ஒரு காயத்தை உண்டுபடுத்தலாம். But suppose you see a man sitting on the roadside, there is a stone in his hand
and he is hitting his own toe, he is injuring himself, what you will call that person? ஆனால் நீங்கள் ரோட்டில் போய் கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் கல்லை எடுத்து தன் காலில் அவனே அடித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் அப்படிப்பட்டவன் என்ன சொல்லுவீர்கள்? என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுவீர்கள்? Why are you doing like that? They will ask. Yeah, but what will be your medical assessment even if you are not a doctor? நீங்கள் ஒரு மருத்துவரா இல்லாவிட்டாலும் அது போன்ற மனிதனை பார்த்தவுடன் அவன் எப்படிப்பட்டவன் என்று நினைப்பீர்கள்? எவிடையோ ஒரு ஸ்க்ரூ லூஸ் ஆயிருக்கு இல்ல, பைத்தியக்காரன் என்று நினைப்பீர்கள் அல்லவா? Right? So the one who causes injury to his wife, to his own body is mad. தன் மனைவிக்கு ஏதேனும் ஒரு காயத்தை கணவன் ஏற்படுத்தினால் அவன் ஒரு கிறுக்கனாய் இருக்கிறான். Okay, so we don't have much time before us. நமக்கு அதிக நேரம் இல்லாதனால் So one thing which all of you should remember is that do not deprive one another. நாம் என்ன மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் கணவனும் மனைவியும் ஒருவரை பிரிந்து இருக்க வேண்டாம். And this applies more to the sisters. இது சகோதரிகளுக்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. And husbands should be understanding. கணவர்களும் நன்கு புரிந்து கொள்ளுகிற ஒரு சுபாவத்தை உடையவராய் இருக்க வேண்டும். In 1 Peter 3:1 we read that husbands must live with their wives in an understanding way. பேதுரு 1 பேதுரு 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 Peter chapter 3 1 பேதுரு 3 அதிகாரம் okay verse 7 7 வசனம். You husbands in the same way live with your wives in an understanding way. அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து. Yes, so when sisters need to submit to their husbands even in sexual matters, மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு உடலுறவு சம்பந்தப்பட்ட காரியத்திலும் கூட கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். but the husbands also should behave in an understanding way. அதேபோல் கணவர்களும் மனைவிகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். Because sexual relationship is not something mechanical. உடலுறவு என்பது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. It is a union of two persons, husband and wife, who love each other very deeply and intimately. தன்னைத்தான் ஒரு கணவனும் மனைவியும் தம்மில் ஆழமாக ஒரு அன்பு கொண்ட ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து வருவதே ஒரு உடலுறவாய் இருக்கிறது. And your wife may have difficult days when she may not be very much comfortable inside. In such occasions husbands must behave in an understanding way. சில சமயங்களில் மனைவியானவர்களுக்கு சரீரம் நன்றாக இல்லாத சில நாட்கள் உண்டாயிருக்கலாம். அந்த மாதிரி நேரங்களில் கணவர்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். Does any one of you believe that getting married is something which is not helpful for living a godly life? உங்களில் யாராவது திருமணம் செய்து கொள்வது தேவனுக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு விஷயம் அல்ல என்று நம்புகிறீர்களா? I have heard some more sisters telling that if I remained single I could have served the Lord better. ஆனால் நான் சில சகோதரிகள் இப்படி கூறி கேட்டிருக்கிறேன், நான் திருமணம் செய்யாது தனியான ஒரு நபராய் இருந்திருந்தால் இன்னும் கூட நன்காக தேவனுக்கு ஊழியம் செய்திருக்க முடியும் என்று. And some husbands also I have heard telling like this. அதேபோல் they are thinking like this that if I remained single I would have been more spiritual. அதேபோல் சில புருஷன்மார்களும் அப்படி கூறி கேட்டுட்டுண்டு நான் தனித்திருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்வில் வாழ்ந்திருப்பேன் என்று. There is a brother in our church back in Kerala. கேரளாவில் எங்களுடைய சபையில் ஒரு சகோதரர் இருக்கிறார். He has got 2 small kids. அவருக்கு 2 சிறிய குழந்தைகள் இருக்கிறார்கள். He has come to know the Lord from a Hindu family. அவர் ஒரு ஹிந்து சைவ சமயத்திலிருந்து வந்து தேவனை தெரிந்து கொண்டவர். He came alone and he is very zealous. அவர் தனியாக வருவார். அவர் தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். About 10 years back he married a girl from a Christian background. 10 வருடங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியை அவர் திருமணம் செய்து கொண்டார். And recently he has problem with his wife regarding disciplining the children. குழந்தைகளை discipline சிக்ஷனம் குழந்தைகளை பாலிப்பதில் சிச்சித்து வளர்ப்பதில் அவருக்கும் அவர் மனைவிக்கும் தம்மில் கருத்து வேறுபாடு இப்பொழுது வந்துட்டுண்டு. Those of you who have children, I would say though mothers have a major part to play,
husbands are equally responsible for disciplining and bringing up the children in godly way. உங்களுக்கு குழந்தைகள் உண்டானால் எப்படி ஒரு தாய்க்கு குழந்தை வளர்ப்பதில் ஒரு முக்கியமான பங்குண்டோ அதே போல் கணவனுக்கும் அது போல ஒரு பங்குண்டு. So recently he told me, my wife is the obstacle for my spiritual life. அப்பொழுது அந்த சகோதரர் நாம் பேசிக்கொண்டிருந்த சகோதரர் என்னிடத்தில் கூறினார், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு ஒரு பெரிய தடங்கலாக என் மனைவி அமைந்துள்ளார் என்று கூறினார். However much I tried to talk to him and convince him, he is not yet convinced. நான் எவ்வளவோ புத்தி சொல்லி அவருக்கு அதை விளக்கி விவரித்து கூறினேன், ஆனால் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை எதையும். Your marriage partner is definitely not the reason for your lack of spiritual growth. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை என்றால் அதற்கு கண்டிப்பாக உங்களுடைய மனைவியோ கணவனோ அதற்கு காரணம் அல்ல. Your life partner may not be as spiritual as you are. உங்களுடைய வாழ்க்கை துணையானவர் உங்களைப் போல் ஒரு ஆவிக்குரிய ஆளாக இல்லாது இருக்கலாம். But as we heard yesterday from Brother Ratnakumar, you can be a man of peace in your house. And you sister, you can be a woman of peace in your house. நேற்று நாம் சகோதரர் ரத்னகுமார் அவர்கள் மூலமாக கேட்டது போல நம்மளுடைய வீட்டில் நாம் எங்கு இருக்கிறோமோ அங்கு ஒருவராய் கணவனோ மனைவியோ அந்த ஒரு ஆவிக்குரிய சமாதானத்திற்குரிய ஆளாக இருக்க முடியும். Our Lord Jesus brought about peace between God and us by his single work of taking up the cross. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே அந்த சமாதானத்தை கொண்டு வந்தார். அவர் சிலுவையை சுமந்து அவர் ஒரே ஆளாகத்தான் அதை கொண்டு வந்தார். You heard about Enoch in the book of Genesis? ஆதியாகமத்தில் ஏனோக்கை குறித்து கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா? When was Enoch buried? When was his funeral? ஏனோக் எப்பொழுது அடக்கம் செய்யப்பட்டார்? எப்பொழுது அவருக்கு இறுதி சடங்கு நடந்தது? எத்தனை வயசுல funeral அடக்கம் நடந்தது? எப்பொழுது எத்தனை வயசில் அடக்கம் நடந்தது? அடக்கம் நடந்தே இல்ல. நடந்ததா இல்லையா? நடந்ததா? நடந்திருக்கா? இல்லை இல்லை என்கிறார். ஓ இல்லை. he was taken up. அவருக்கு அடக்கம் செய்யப்படவில்லை, அவர் தேவனிடத்தில் போய்விட்டார். He was not missing, he was taken up by the Lord. அவர் தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் துளைந்து போகவில்லை, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். So definitely he must be a spiritual man. அவர் ஆவிக்குரிய ஜீவன் உடையவராய் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? Bible records that he walked with God. அவர் தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. And how many years he lived on earth? உலகத்தில் எத்தனை வருடங்கள் அவர் வாழ்ந்தார்? 365 years. 365 வருடங்கள் அவர் வாழ்ந்தார். Out of that 300 years he walked with God. அதில் 300 ஆண்டுகள் அவர் தேவனுடன் கூட சஞ்சரித்தார். So at the age of 65 probably he got married. 65ஆம் வயதில் அவருக்கு திருமணம் ஆயிருந்திருக்க கூடும். And then he had children. அதன் பிறகு அவருக்கு குழந்தைகள் பிறந்திருப்பார்கள். So in spite of having a family and many children, அவருக்கு குழந்தைகளும் மனைவியும் இருந்தும் கூட Enoch walked with God. அவர் தேவனோடே சஞ்சரித்தார். And there is I take an indication from the biography of Enoch. இந்த ஈனோக்கின் வரலாற்றிலிருந்து நான் ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்கிறேன். Though he lived 365 years, அவர் 365 வருடங்கள் வாழ்ந்திருந்தும் it is written, if we read carefully we can see that out of that it is recorded 300 years he walked with God. தெளிவாக வேதத்தில் எழுதி இருக்கிறது, அந்த 365 வருடங்களில் அவர் 300 வருடங்கள் தேவனுடன் சஞ்சரித்தார் என்று. That means after marriage he became a really spiritual man and started walking with God. அதில் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? திருமணத்திற்கு பிறகே அவர் உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஜீவிதம் தொடங்கி தேவனுடன் சஞ்சரிக்க தொடங்கினார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். Don't mistake take it as a doctrine or anything, it is my observation. இது ஒரு சத்தியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், இது என்னுடைய ஒரு தியானமாய் இருக்கிறது. But many people think that remaining single will avoid all kinds of headaches, botherations and all, so that you can become a very godly person. ஆனால் பலர் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், திருமணம் செய்யாது தனித்திருந்தால் நாம் இது போன்ற ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நன்காக வளரலாம், பல தொல்லைகளிலிருந்து நாம் ஓய்ந்திருக்கலாம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். Let us read one last verse from the book of Hebrews chapter 13. எபிரேயர் நிருபத்திலிருந்து ஒரு கடைசி வசனம் ஒன்றை நாம் வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் verse 4. 4ஆம் வசனம். Marriage is to be held in honor among all, and the marriage bed is to be undefiled. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும்
விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாய் இருப்பதாக. Because fornicators and adulterers God will judge. வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயந்தீர்ப்பார். We don't have time to explain these things. இதை முழுவதாக விவரித்து பார்க்க நமக்கு நேரம் இல்லை. There is a difference between the words fornication and adultery. இந்த வேசித்தனம் விபச்சாரம் இவை இரண்டுக்கும் இடையில் சில வித்தியாசங்கள் உண்டு. If a married person enters into a sexual relation with somebody outside the marriage, that is called adultery. திருமணமாகிய ஒரு நபர் தம்முடைய மனைவி அல்லாது வேறொரு நபருடன் அவர் போய் உடலுறவு வைத்துக் கொண்டால் அதை விபச்சாரம் என்கிறோம். And fornication is unauthorized, illegal sexual relationship before marriage. திருமணத்துக்கு முன்பு ஒரு நபர் உடலுறவு வைத்துக் கொண்டால் அதை நாம் வேசித்தனம் என்கிறோம். So marriage is something honorable. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக ஒரு விஷயமா இருக்கிறது. God has brought you together so that you can build a blessed home which can be a miniature of heaven on earth. தேவன் கணவனையும் மனைவியும் எதற்காக ஒன்று சேர்த்தார் என்றால் நம்முடைய பரலோகத்தில் இருப்பது போல ஒரு தேவனுடைய ராஜ்யம் பூலோகத்திலும் இருப்பதை ஒரு எடுத்துக்காட்டாக அமைவதற்கே. Just two more verses of that same chapter we will read and conclude. இதே அதிகாரத்தில் இன்னும் 2 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். Let us read verse 5 and 6. 5 6 வசனத்தையும் நாம் வாசிக்கிறோம். For blessing in your married life. உங்களுடைய திருமண வாழ்வில் ஆசீர்வாதம் வரும் பொருட்டாக. If you have children, so that they may be blessed because of your union. உங்களுடைய குழந்தைகளும் உங்கள் இருவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. Make sure that you are free from the love of money. நீங்கள் உங்கள் திருமண வாழ்வும் உங்கள் குழந்தைகளும் ஆசீர்வதித்து இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருப்பதற்கு கவனமாய் இருங்கள். Money is needed. பணம் தேவையானதுதான். But money should never become our master. ஆனால் எப்பொழுதும் பணம் நம்முடைய எஜமானாக மாறக்கூடாது. If money becomes my master, பணம் என்னுடைய எஜமானாக மாறினால் my spiritual life will definitely go. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் தளர்ந்து போகும். And again it continues like that. Be content with what you have. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று எழுதி இருக்கிறது. இருக்கிறவைகள் போதும். What is meant by contentment? இருக்கிறவைகள் போதும் என்று கூறப்படுகிறது அல்லவா? அது இங்கிலீஷில் content என்பார்கள். அது என்னவென்று நினைக்கிறீர்கள்? What is that? Can you just tell me? When can you say that you are content, you are satisfied? How can you, when can you say that? எப்பொழுது எனக்கு போதும், நான் திருப்தி ஆனேன், எப்பொழுது எனக்கு போதும் என்று நாம் கூறுவோம்? அது திருப்தி. டிஃபைன் பண்ணுவா எப்படியா? எப்போ திருப்தி என்று கூறுவோம் ஒரு விஷயம். Paul has told in Timothy, I have learned to be content in whatever circumstances I am. பவுல் திமோத்திக்கு எழுதின நிருபத்தில் கூறியிருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் நான் திருப்தியாக இருப்பதற்கு கற்றுக்கொண்டேன் என்று. So contentment means to be really thankful to God and to be thankful for everyone in my present situation, just now, today, not tomorrow. I hope to be contented tomorrow, but that is never going to happen. Today, in whatever situation God has placed you, let us be content and thankful. So போதுமென்ற மனம், அந்த திருப்தி என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், இன்று தேவன் எனக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறாரோ அது எனக்கு போதும் என்ற ஒரு மனநிலையே அந்த திருப்தியாக இருக்கிறது. நாளை நான் திருப்தி அடைவேன் என்று கூறினால் அது சாத்தியமுள்ள விஷயம் அல்ல. இப்பொழுது எனக்கு தேவன் என்ன ஆசீர்வாதம் செய்திருக்கிறாரோ, எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது போதும் என்ற மனதுடன் கூடி நாம் இருக்க வேண்டும். How can I be a person who is content today? நான் அப்படி ஒரு மனிதனாக, திருப்தி அடைந்த மனிதனாக இன்று நான் மாற முடியும்? That very same verse tells us that because our Lord himself has said, I will never desert you, nor will I ever forsake you. ஏனென்றால் தேவன் தாமே கூறியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. In Tamil and Malayalam it's read கைவிடுக இல்ல, கைவிட மாட்டாதே. That means he has held you by his hand and he will not let that hand go. தமிழிலும் மலையாளத்திலும் இப்படி எழுதியிருக்கிறது, கைவிடுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்ன? தேவன் அவருடைய சொந்த கரத்தினால் நம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்று. அப்படிப்பட்ட தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட போவதில்லை. He will never desert us. அவர் ஒருபோதும் நம்மை விலகிவிட்டு போவதில்லை. He cares for us. ஏனென்றால் அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். He is interested in building your family life. ஏனென்றால் அவர் உங்களுடைய
திருமண வாழ்வை, உங்களுடைய குடும்ப வாழ்வை அவர் கட்ட வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். As we were singing in the beginning, uyare, the desire of our heart should be, my family life should grow higher and higher and higher. நாம் இப்பொழுது உயர உயர என்ற அந்த சங்கீதத்தை படித்தோம் அல்லவா? அதுபோல நம்மளுடைய உள்ளத்தின் ஆசை என்னவென்று இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய குடும்ப ஜீவிதம் எப்பொழுதும் உயர உயர தேவனை நோக்கி வளர வேண்டும் என்பதே இருக்க வேண்டும். So let's all read verse 6 together and finish. நாம் அனைவரும் இந்த 6ஆம் வசனத்தை ஒன்றாக சேர்ந்து வாசித்து முடிப்போம். All of you who have Bible, please take Hebrews 13. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வோம். Because the Lord has told, I will never leave you nor desert you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. Because of that, அதனாலே let us all together read that verse 6 in Tamil. Okay, please. அந்த 6ஆம் வசனத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இப்பொழுது வாசிப்போம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. Praise the Lord. Praise the Lord. What shall man do to me? மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? Let all fear go from your heart. அந்த பயம் உங்களுடைய இதயத்திலிருந்து மாறக்கடவது. There may be so many problems in your family life. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகள் உண்டாயிருக்கலாம். But the Lord who has instituted the marriage, that institution, he will never leave you or forsake you. தேவன் தாமே உண்டாக்கின அந்த திருமணம் என்ற ஒரு காரியத்தை அவர் ஒருபோதும் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடவும் மாட்டார். Because the Lord is my helper. ஏனென்றால் கர்த்தரே எனக்கு சகாயர் என்று எழுதி இருக்கிறது. He has given his Holy Spirit, who is called the helper. அவருடைய சொந்த தேவ ஆவியானவரை நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அவரை நமக்கு சகாயராக கொடுத்திருக்கிறார். Therefore I will not fear. அதனால் நான் பயப்பட மாட்டேன். Fear of man is gone. மனிதனுக்கு ஏற்ற பயம் என்னை விட்டு போயது. Respect all men. எல்லா மனிதரையும் கனம் செய்யுங்கள். But fear no man. ஆனால் எந்த ஒரு மனிதனையும் பயப்படாதிருங்கள். Do not fear your shadow. உங்களுடைய நிழலை கண்டு பயப்படாதிருங்கள். Look at the Son of Righteousness. எப்பொழுதும் அந்த நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கியே இருங்கள். He has sent his Spirit, the helper, to take us together along to eternity. அவருடைய ஆவியானவரை நமக்காக அவர் அருளி, அவரோடு கூட நம்மை நித்திய ஜீவிதத்தில் எடுத்துக்கொண்டு போகும்படியாக தேவன் அவரை நமக்கு அருளி இருக்கிறார். We'll have a word of prayer. நாம் ஜெபிக்கலாம். Father God, we praise and thank you. அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். I bring these precious families into your mighty hand. இந்த குடும்பங்களை உங்களுடைய வல்ல கரத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். You know the condition of their hearts right now, Lord. அவர்களுடைய இதயத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் தகப்பனே. You know their physical condition, Lord. அவர்களுடைய உடல் சரீரத்தில் உள்ள பலவீனங்களை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் தகப்பனே. You know their financial needs, Lord. அவர்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தகப்பனே. You know their inner cries about their children, Lord. அவர்களுடைய குழந்தைகளை குறித்து அவர்கள் கரிசனைப்படுகிற அந்த காரியங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தகப்பனே. You have brought them to the church. அவர்களை நீங்கள் இங்கு சபைக்கு கூடி வர You have given good shepherds for them. அவருக்கு ஒரு நல்ல மேய்ப்பரை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் தகப்பனே. Together they will build the house of God. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய வீட்டை கட்டட்டும் தகப்பனே. Lord, you are our helper. நீங்களே எங்களுக்கு சகாயராக இருக்கிறீர்கள். Fill them right now with your Holy Spirit, Lord Jesus. பரிசுத்த ஆவியானவரால் இங்குள்ள ஒருவரையும் நீங்கள் நிரப்புங்கள் அன்பான தகப்பனே. Give them strength to move on. இன்றும் அவர்களை இன்னும் வல்லமையால் நிரப்பி அவர்களை தொடர்ந்து செல்ல கட்டுங்கள் ஆண்டவரே. Let all husbands give themselves to their wives. அனைத்து புருஷன்மார்களும் தங்களை தங்களுடைய மனைவிக்கு கொடுக்கட்டும் ஆண்டவரே. Let every wife submit and give herself to their husband. அனைத்து மனைவிகளும் தங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து வாழட்டும். உம்முடைய நாமத்தில் Let your name be glorified, O Lord. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. In the mighty and precious name of our Lord Jesus Christ. எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அப்பா பிதாவே. Amen. 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 Praise God. Thank you.